சுத்திஒலி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்மளுடைய எழுத்துக்கள், எண்கள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், வித்தியாசத்தை எல்லாம் கொண்டு வருகிறது. அது மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசமும் மாற்றமும் வந்தே ஆகணும். அது கரெக்டான லக்கியான நம்பர்களை நீங்க தேர்ந்தெடுத்து பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு லக்கியான ஒரு இதுனா 10ஆம் பாவமான துலாம் பாவத்தை நம்ம எடுக்கிறோம். 10ஆம் பாவத்தை துலாம் எழுத்துக்கள் ரூ, ரே, ரோ, த, ர, ரி, தி, து, தோ இந்த எழுத்துக்கள் தான் உங்களுக்கு உங்க வாழ்க்கையை, உங்க பேரை மாற்றி அமைக்கக்கூடிய பேராக அமைக்கலாம். முதல் எழுத்தாக இதை பயன்படுத்திக்கோங்க. இதை பயன்படுத்தும் போது உங்க வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு சேரும். அது மதிப்பு மரியாதைகள் கூடும். வேலையில் நல்ல ஒரு நன்மதிப்பு ஏற்படுத்துவீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். மனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா துலாம் ராசியில் சனி உச்சம். அதனால் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வும் இந்த துலாமில் தான் இருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு. அதனால மகர ராசிக்காரர்கள் நிறைய குழப்பங்கள் நிறைந்தவங்க. அவங்களுக்கு இந்த 10ஆம் பாவமான துலாம் ராசியில் உள்ள எழுத்துக்களை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் சிறந்த மாற்றத்தை உணர்வீர்கள் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இவங்க அந்த எழுத்துக்களை எப்படி ஆக்டிவேட் பண்றது? உங்களுக்கு இந்த துலாம் லெட்டரில் உள்ள எழுத்துக்களை நீங்க எடுத்துட்டீங்க மகர ராசிக்காரர்கள். அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய அதாவது ஒரு மூதாதையர்கள் போட்டோவோ இல்லாட்ட தென்மேற்கு பகுதியில் நீரை வைத்து கொண்டு அந்த நீரில் நீங்க உங்களுடைய பேரை சொல்லலாம். பேரை சொல்லி அந்த நீரில் சொல்லி அதுக்கப்புறம் அந்த நீரை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதத்தோட அந்த பேர் உங்களுக்கு நிலைச்சு நிற்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். தென்மேற்கு பகுதியில் உட்கார்ந்துடணும். தென்மேற்குல உட்கார்ந்து கிழக்கை நோக்கி உட்காரணும். கிழக்கை நோக்கி தென்மேற்குல உட்கார்ந்து கிழக்க நோக்கி இருக்கணும். உட்கார்ந்து அங்க உங்க பேரை சொல்லும் போது அது வளமே பெறும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு பேர் சொல்லும் போதும் நீங்க கண்ணாடியை பார்த்து உங்க பேரை சொல்லும் போது கையில் மேக்னெட் அத காந்தத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த காந்தத்தை கையில வச்சுட்டு கண்ணாடி முன்னால் நின்று உங்கள் பேருடைய வசீகரிக்கும் தன்மையை சொன்னீங்கன்னா அந்த பேருடைய ரெட்டிப்பு பலன்கள் உங்களுக்கு கண் கூட பார்க்கலாம். இவங்க கூப்பிடணும் அவங்க கூப்பிடணும் தேவையே இல்லை. உங்க பேருக்கு நீங்களே வலிமை சேர்க்க முறையாக காந்தத்தை கையில் வைத்து கூட நீங்க அந்த பேரை உச்சரிச்சால் அது மிகப்பெரிய சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய, அதாவது உங்களுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய, குடும்ப விஷயத்தில் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு எழுத்துக்கள் அப்படின்னா கும்பராசியில் உள்ளதுதான். அதாவது கோ, ச, சி, சு, சே, அப்புறம் த, அப்படி தனலட்சுமி, அப்புறம் சுனிதா, அதுக்கப்புறம் சிவா, அப்புறம் சக்தி, இந்த பேர்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப லக்கியை கொடுக்கக்கூடிய பேர்களாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதனால மகர ராசிக்காரர்களுக்கு இந்த இந்த எழுத்துக்கள் தொடங்குற நண்பர்களை சேகரித்து வைத்து உங்க குடும்பத்தில் இந்த மாதிரி குடும்ப உறவினர்கள் இந்த மாதிரி பேருடையவர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கூட நல்லா பழகி அவங்களா உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும். அதை நீங்க எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எண்கள் பாத்தீங்கன்னா 6, 8, 9 எண்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய எண்களாக இருக்கும். பாத்தீங்கன்னா 6 சுக்கிரன் குழுது, 8 சனி குழுது, 9 செவ்வாய் குழுது. செவ்வாய் அந்த இடத்தில் மகரத்தில் உச்சம்னால அந்த செவ்வாய்க்குள்ள பலன் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும். 4ஆம் வீடாகவும் 11ஆம் வீடாகவும் செவ்வாய் வருவதனால் அது உங்களுக்கு ரெட்டிப்பு பலனாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால 6, 8, 9 நம்பர் உங்களுக்கு சிறந்த நட்பாயனை கொடுக்கக்கூடிய எண்களாக இருக்கும். இந்த எண்கள் உங்களுடைய பேருடன் கூட்டெழுத்துக்களில் 6, 8, 9 வந்தால் அதுவும் உங்களுக்கு சிறந்த முறையில் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் உங்களுக்கு நெகட்டிவா தரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏ, யோ, ப, பி, பூ, த, ப, ட, பே, போ இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு நெகட்டிவ் செய்யக்கூடியவர்களாக இருப்பாருங்க. நெகட்டிவ்னா உங்ககிட்ட இருந்து ஆற்றல்களை எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லா எடுத்துக்குவாங்க. நீங்க ரொம்ப சோர்வாகவும் அசம்பந்தமாகவும் இருக்கிறதுக்கு இந்த பேர் முதல் எடுத்து கொண்டவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க. அதனால இவங்களுக்காக நீங்க நிறைய விரயம் பண்ணுவீங்க, வேஸ்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த மாதிரி பேர் உள்ளவர்களிடம் சந்திக்காமலும் பேசாமலும் இருப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி எழுத்துக்களும் எண்களும் உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுத்து நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா காவல் தெய்வ வழிபாடுகளை எடுத்துக்கொள்வது மிக சிறப்பாக இருக்கும். இந்த காவல் தெய்வ வழிபாடு எடுக்கும் போது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உள்ள பேரினால் வரும் நெகட்டிவ் அதிர்வுகளை ஃபுல்லா அவங்க எடுத்துக்குவாங்க. அதனால காவல் தெய்வ வழிபாடையுடன் நீங்க இந்த பேரை மாற்றம் செய்யும் போது வாழ்வில் சிறந்த வெற்றிகளும் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் வளமான வாழ்வை வாழ்வதற்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாழ்த்துகிறேன். நன்றி.